நிறுவனத்திற்கு வாட்சிக்கிறவராக நிறைய அருமையான என்னுடைய நண்பர். அவர் 8 வயசுலேருந்து நண்பராக நாங்கள் காந்திபுரத்தை சேர்ந்தவங்க. நான் காந்திபுரம் ஏரியாவில் நான் சித்தாபுதூர் காஜா ஆரம்பிச்சு அப்படி பாலிய நண்பர். இப்போ சமீப காலமாக 2 பேருக்கும் ஒரே தொழிலில் இந்த பகுதிக்கு வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். உண்மையாகவே நிறைய பேர் அவரை பற்றி சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. அவருக்கு ஒன்று கற்றுக்கலாம். அந்த பேச்சு திறமை மட்டும் வரமாட்டேங்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். அந்த சிரிப்பு வர மாட்டேங்குது, அந்த பேச்சு திறமை வர மாட்டேங்குது. அப்புறம் மடக்கி இருக்காரு வரவே மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பொய்யாவது கண்ணாடி முன்னாடி நின்னெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறோம், வரவே மாட்டேங்குது. இறைவனுடைய எல்லா நாளும் அவருக்கு உண்டாகும். உண்மையாகவே இதற்கு முன்னாடி பேசணும்னு சொன்னார். ஏதோ 4 இஸ்லாமிய நண்பர்கள் வந்திருப்பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னார். நானும் அப்படி தான் நினச்சேன். உண்மையாகவே இல்லை. நிறைய என்னுடைய நண்பர்களுக்கு சந்திச்சு கொடுத்த ராமநாதனுடைய மகனை சந்தித்தேன். சண்முகம் சார் ராமநாதனுடைய ரிலேஷன் மருமகன் அவரை சந்திக்கும் போது நிறைய நண்பர்களை இங்கே காஜா மூலமாக இங்கே சந்தித்தேன். வளர்மதி அழகு ஜெயமான அதே போல் நான் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழகு ஜெயமான முன்னாடி சந்தித்தேன். நாங்கள் ஒன்றா வேலை செஞ்சிருக்கோம். அதே போல் அவர் சுரேசன் சந்திச்சிங்க. நிறைய நண்பர்களை இங்கே சந்திக்க முடிஞ்சது. என்ன நாங்கள் வேற ஒரு சமுதாய பணி மருத்துவம் சார்ந்த பணியை எடுத்துக்கிறதுனால இவங்களால் என்னோட தொடர்பு கொள்ள முடியல. இங்கே ஒரு நண்பர் வந்திருக்கார். சண்முகனை செய்தி சொல்லலாமா? சண்முகன் ஒருத்தர் வந்திருக்காரு. நாங்கள் எப்படி இளமையில் எப்படி இருந்தோங்கிறக்கா சண்முகனுடைய திருமணத்துக்கு அவருடைய மச்சனை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சிவராஜ் தங்காம்பா அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்போ சொன்னான் தங்கச்சிக்கு மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்தான். அப்போ நான் என்ன சொன்னேன், அவன் சொன்னான் டே உன்னோட கிஃப்ட் வித்தியாசமாக இருக்குமோ மறந்துடக்கூடாது அப்படின்னு. அப்போ ஸ்டாலின் சார் அதில் வந்திருந்தார். நான் ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். கரெக்டாக 17 ஸ்டாலின் ஐயா வந்து தான் அதை கையெழுத்து தாலி எடுத்து கொடுத்து அந்த திருமணம் நடக்குது. அவர் மேலே விட்டு கீழே இறக்கல. 17வது நிமிஷம் அந்த அவர் தாலி எடுத்து கொடுத்த ஃபோட்டோவை பிரிண்ட் போட்டு பேக் பண்ணி கருப்பு சிறப்பு ரிப்பனை கட்டி அதே மேடையில் அந்த கிஃப்டை நான் அவருக்கு பரிசளித்தேன். அவர் சமூகம் வந்திருக்காரு, ராமநாதன் குடும்பத்தை சேர்ந்தவர். ஸ்டாலின் சார் என் கையை பிடிச்சி இளமை இளைஞர்னா இப்படி தான் இருக்கணும் வாங்கி ரொம்ப மிராக்கிள் ஆயிடுச்சு. அந்த மண்டபத்துக்கு வந்து அத்தனை பேர் அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்தாங்க. சரியா 17வது நிமிஷம் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் வடிவமைச்சேன் நான். அந்த 17வது நிமிஷம் அது எவ்வளோ குறுகி பீரில் அந்த கிஃப்ட் பண்ணணுங்கிறதுக்காக பல ரூபத்தில் வச்சுட்டேன். அந்த ராமஸ்னா கல்யாண மண்டபத்தில் நடந்தது. அங்கே நடக்கக்கூடிய ஒரு லேபுக்கு போய் நான் ஃபோட்டோ கொண்டு வருவேன். எனக்கு அதுக்குள்ள உடனே போட்டுருக்காங்க. அதுக்கு என்ன சார்ஜஸ் வேணாலும் வாங்கிக்கிங்க. நான் 4 நிமிஷத்தில் எனக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்தாரு. நான் அந்த மண்டபத்திலேயே ஒரு நண்பர் ஸ்ரீதர்கிற என்னுடைய நண்பர், இது 30 ஆண்டுகள் ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீதர்கிற என்னுடைய நண்பனை ஸ்டார்டிங்கில் வண்டியை ஸ்டாப் பண்ணியே வச்சிருந்தேன். ஒரு செகண்ட் கூட நீ வண்டி ஆஃப் ஆகிடும். அவரையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தேன், இன்னொருத்தரையும் வண்டி ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். அவர் எப்படி ரெடி பண்ணேன், லேபில் பேசியிருந்தேன், கிஃப்ட் பேப்பர் வாங்கி ரெடியாக வச்சிருந்தேன், ஃப்ரேம் ரெடியாக வச்சிருந்தேன். இப்படி இளமையை வந்து எந்த விதத்தில் நம்ம பயன்படுத்தணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொன்னேன். அதே போல சுறுசுறுப்புக்கு பெயர் போனவர் என்னுடைய நண்பர் காஜாபாய். என்னால் அது முடியல, எனக்கு ஃபீவர் அது நம்ம அதை படுத்துட்டேன். நாளைக்கு புத்தகத்திட்டு போகிறாரு. நான் படுத்துட்டேன். எந்திரிச்சு பார்க்குற மணி 7 நான் மதுக்கரைட்டு இருந்தேன். நான் வந்து என்ன சொல்கிறேன், நாளைக்கு பார்க்குற திட்டுக்கு இன்னைக்கு எப்படியாவது போயாலும் ஃபீவர் காய்ச்சல் தான், நல்ல காய்ச்சல் தான் உட்காந்துட்டு இருக்கேன். திட்டுவானே நம்ம பார்க்குற திட்டு வாங்க முடியாது, அடிச்சு பிடிச்சி எப்படியாவது வந்துடுமே சொல்லி வந்துட்டேன். அவர் எனக்கு ஒரு பொறுப்பை படைச்சிருந்தாரு. அதிகமாக சார் விட்டுட்டேன். சாரி கேட்டுக்கிறேன். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. காஜாவுக்கு இத்தனை பேர் வந்து அதை விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அண்ணன் ராமச்சந்திரன் இந்த பொறுப்பை எடுத்து இதை செஞ்சதுதான் அதுதான் மகிழ்ச்சி. அதாவது உண்மையாகவே பெரிய விஷயம். உங்களை எல்லாரும் சந்திக்கிற வாய்ப்பு கொடுத்து எல்லாம் இறைவன் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் என்னோட மருத்துவம் சார்ந்த பணிகளை அறிவிக்க முயற்சி செய்தேன். ₹1 1 உயிர் என்னோட ட்ரஸ்ட்டு. நானும் இந்த அரசியலெல்லாம் இருந்தேன். அப்போ எனக்கு திருப்தி கிடைக்கல. ஒரே ஒரு குழந்தைக்காக 33 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்காக சிவனேசன் ஒரு குழந்தைக்கு எல்லாருக்கும் ₹1 வாங்கி ஓப்பனார் சர்ஜரி பண்ணி காட்டினேன். அதுதான் என்னோட ட்ரஸ்ட் நேம் ₹1 1 இருந்து. அதே போல் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய 52 அப்பார்ட்மெண்ட் வந்து நியூஸ் பேப்பர் ரிசீவ் பண்ணுறேன். நியூஸ் பேப்பர் எடுத்து அதில் ₹97 லட்சம் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். கோயம்புத்தூர் 52 அப்பார்ட்மெண்ட் நியூஸ் பேப்பர் எடுத்து அதுக்கு வரக்கூடிய காசை டயாலிசிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல் சேரிட்டி எடுத்துட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்